தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் எண்ணிக்கை பெருகி வருவது வரவேற்கத்தக்கதா அல்லது சவாலா என்பது குறித்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கட்டடத்து வேலை நம்ம தமிழர்கள் இருக்காங்க. தமிழர்கள் காலையில 7 மணிக்கு வேலைக்கு போறாங்க. நம்மளால 5 மணிக்கு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம வேலை மட்டும் சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன ஒண்ணு அவன் இன்ஜினியருக்கு வட மாநிலத்துல சம்பளம் கம்மியா வாங்குறாங்க, வேலையும் கூட பாக்குறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு கூப்பிடுறாங்க. நம்ம ஆளு கரெக்டா இருந்தா தமிழர்களை விட்டு எதுக்கு வட மாநிலத்திலேயே உள்ள வர சொல்ல போறாங்க. அதே மாதிரி வட மாநிலத்தில் இங்க இருந்தாங்கன்னா தமிழர்கள் அவங்களோட மாநிலம் ஆயிரும், வட மாநிலம் ஆயிரும். அப்படின்னா இந்திக்காரங்க அவங்க வட மாநிலத்தில் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலையே ஆயிரும். இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள், இன்ஜினியர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் வட மாநிலத்திலே அவாய்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். விவசாய இடத்துக்கு போனாலும் சரி, இல்லை வேறு ஒரு மார்க்கெட்டு எங்கே போனாலும் இன்றைக்கி அவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு நம்ம அவங்கள ஒரு பக்கம் சொன்னாலுமே நம்மளுடைய இளைஞர்கள் இதை ஒரு விழித்துக்கிறணும். நம்ம இளைஞர்கள் இன்னமும் அவங்களுடைய கல்வியிலையும் சரி, அவங்களுடைய விளையாட்டு உள்ளிட்ட திறமைகளையும் சரி இன்னும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. வேலை வாங்குறது கரெக்டாக வர்றதில்லை. 12 மணிக்கு மேலே வேலை வாங்குறது. அவங்க நல்லா 10 மணி 8 மணி வேலை ஆக்குறாங்க. அடுத்து எல்லா நாளும் வேலை ஆக்குறாங்க, லீவே போடுறதில்லை. தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் எண்ணிக்கை பெருகி வருவது வரவேற்கத்தக்கதா இல்ல சவாலா என்பது குறித்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.